ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ விஷ்ணு. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷனை நம்ம எங்கேருந்து காப்பி பண்ணோம்னா ரஷ்யாக்கிட்டேருந்து காப்பி பண்ணியிருக்கோம். பிளானிங் கமிஷன் எங்கேருந்து காப்பி பண்ணியிருக்கோம்னா ரஷ்யாக்கிட்டேருந்து காப்பி பண்ணியிருக்கோம். காப்பி அடித்தது ஜவஹர்லால் நேரு. பிளானிங் கமிஷன் மூலமாக ஃபைவ் இயர் பிளான்ஸை உருவாக்குறாங்க. பிளானிங் கமிஷன் மூலமாக 5 இயர் பிளானிங்ஸை உருவாக்குறாங்க. பிளானிங் கமிஷன்னா திட்டக்குழுன்னு சொல்லுவாங்க. பிளானிங் கமிஷன் ஸ்டார்ட் ஆனது 1950. அதன் மூலமாக 5 இயர் பிளான்ஸ் ஆரம்பிச்சது 1951. 2017 வரைக்கும் 5 இயர் பிளான்ஸ் இருந்தது. 2017 வரைக்கும் 5 இயர் பிளான்ஸ் இருந்தது. அதன் பிறகு பிளானிங் கமிஷன் நித்தி ஆயோக்கா மாறிடுச்சு. நித்தி ஆயோக்கா மாறின தேதி வந்து 1/1/2015. ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் பிளானிங் கமிஷன் யாரை சொல்லுவாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியா பிளானிங் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஜவஹர்லால் நேரு சொல்லுவாங்க. அடுத்த ஹெட்டிங் இந்தியாவில் திட்டமிடலின் வரலாறு. அப்படின்னா பிளானிங் கமிஷன் எப்படி உருவாகி வந்தது அப்படிங்கிறத இந்தியாவின் திட்டமிடலின் வரலாறு. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து விஸ்வேஸ்வரையா பிளானிங். இது எப்போ வந்து 1934 வந்துச்சு. 1934 வந்துச்சு. பிளானடு எக்கனாமி ஆஃப் இந்தியா இன்னும் ஒரு புக் எழுதியிருக்காரு. யார் விஸ்வேஸ்வரையா என்ன எழுதியிருக்காருன்னா பிளானடு எக்கனாமிக் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. தமிழ்ல இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. இது வெளியே வந்து 1936 வெளிவந்தது. இதுதான் பிளானிங் முதல் முயற்சி. பிளானுக்கான முதல் முயற்சி. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிளானுக்கான முதல் முயற்சி எடுத்திருக்காங்க. இவர் தான் ஃபாதர் ஆஃப் கர்நாடகான்னு சொல்லுவாங்க. இவர் பிறந்த நாள் செப்டம்பர் 15. அந்த நாளை தான் இப்போ நம்ம என்ஜினியர் டேவா கொண்டாடுறோம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் நேஷனல் பிளானிங் கமிட்டி. தேசிய திட்டமிடல் குழுன்னு சொல்லுவாங்க. இது எப்போ உருவாச்சுன்னா 1938 உருவாச்சு. இது உருவாக்கியது சுபாஷ் சந்திர போஸ். இதை உருவாக்குனது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. உருவாக்குனது தான் சுபாஷ் சந்திர போஸ். ஆனா தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இப்படியும் கொஸ்டின் மாத்தி கேட்பாங்க. கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் இதுல வந்து மொத்தமா எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 15 மெம்பர் இருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பம்பாய் பிளான் சொல்லுவாங்க. இது எப்போ வந்து 1944 வந்துச்சு. 1944 பம்பாய் பிளான் வந்தது. டோட்டலா இதுல 8 பேர் இருப்பாங்க. இதோட முதல் நோக்கம் என்னன்னா பெர்காபிட்டா இன்கம் டபுள் ஆக்கணும். இதான் இதோட நோக்கம். அதுல இருந்து 8 பேர்த்தோட பேரை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. புருஷோத்தமன் தாஸ், ஜேஆர்டி டாட்டா, ஜிடி பிர்லா, லாலா ஸ்ரீராம், கஸ்தூரிபாய் லால்பாய், ஏடி ஷெரீப், அடியோகி தலால், ஜான் மாத்தாய். இந்த 8 பேர்ல என்பிசில இருந்தது 4 பேர். என்பிசினா நேஷனல் பிளானிங் கமிட்டி. என்பிசில இருந்தது 4 பேர். அந்த 4 பேர்த்தோட பேரு புருஷோத்தமன் தாஸ், டாடா, பிர்லா, லாலா லஜபதி ராய். இதுல ஜமீன்தாரை ஒழிக்கணும்னு சொன்னாங்க. மினிமம் வேஜஸாவது கொடுக்கணும்னு சொன்னாங்க. விவசாய பொருள்களுக்கு நல்ல விலை கொடுக்கணும்னு சொன்னாங்க. கோஆபரேட்டிவ் உருவாக்கணும்னு சொன்னாங்க. இண்டஸ்ட்ரியை அதிகப்படுத்தணும்னு சொன்னாங்க.
பட்ஜெட்ல 35% இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. பட்ஜெட்ல இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் 35% கொடுக்கணும்னு சொன்னாங்க. சமூக திட்டங்கள் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. சமூக நலத்திட்டங்கள் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. சமூக நலத்திட்டங்கள் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. வேலை செய்யும் உரிமை கொடுக்கணும்னு சொன்னாங்க. வேலை செய்யும் உரிமை கொடுக்கணும்னு சொன்னாங்க. என்பிசியும் பம்பாய் பிராண்டுமே ரெண்டுமே ஹெவி இண்டஸ்ட்ரியை தான் சப்போர்ட் பண்ணாங்க. என்பிசியும் பம்பாய் பிளானும் ரெண்டுமே ஹெவி இண்டஸ்ட்ரியை தான் சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது காந்தியன் பிளான் வந்து 1944 வந்தது. 1944 வந்தது. உருவாக்குனது நாராயண் அகர்வால் இவங்க அக்ரிகல்ச்சரை முக்கியத்துவம் கொடுக்க சொன்னாங்க. இவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னாங்க. இண்டஸ்ட்ரி விவசாயம் சார்ந்ததுதான் உருவாக்கணும்னு சொன்னாங்க. இண்டஸ்ட்ரீஸும் விவசாயம் சார்ந்ததை உருவாக்கணும்னு சொன்னாங்க. குடிசை தொழிலுக்கு முக்கியத்துவம், அதிக அரசாங்க தலையீடு வேண்டாம்னு சொன்னாங்க. இண்டஸ்ட்ரியால தான் அதிக வருவாய் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. மைய திட்டமிடல் வேண்டாம்னு சொன்னாங்க. நேரு இந்த திட்டத்தை கண்டுக்கவே இல்லை. அடுத்து பீப்புள் பிளான்னா மக்கள் திட்டம்னு சொல்லுவாங்க. 1945 வந்தது. உருவாக்குனது எம்என் ராய். மனித முகத்துடன் கூடிய திட்டமிடல் வேணும்னு சொன்னார். இதுல எம்என் ராய் இந்திய ட்ரேட் யூனியனோட தலைவராக இருந்தார். இருந்திருக்காரு. அடுத்து சர்வோதய பிளான் வந்து 1950. உருவாக்குனது ஜெயபிரகாஷ் நாராயணன். காந்தியின் மாடல் இதுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. காந்தியின் மாடல்னு இந்த சர்வோதய பேருக்கு இன்னொரு பேரும் உண்டு. இதுல வினோபாவும் சர்வோதய கான்செப்ட சொன்னார். ஆச்சாரியா வினோபாவா இருக்காங்களா, அவங்களும் இந்த சர்வோதய பிளான சொன்னாங்க. அதிக பங்கீடு கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதிகார பங்கீடு கொண்டு வரணும்னு சொன்னாங்க. சென்ட்ரலைஸ்டு பிளான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மக்கள் பங்கெடுப்போட பிளானிங் இருக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து கேட்கில் ரிப்போர்ட்ல இது கிராம சபை புரட்சிக்கான கடன்களுக்கான வந்தது. இது கிராமப்புற கடன்களுக்காக வந்தது. கேட்கில் ரிப்போர்ட் வந்து கிராமப்புற கடன்களுக்காக வந்தது. அடுத்து கேத்ரா காத் ரிப்போர்ட் இது வந்து விவசாய மேம்பாட்டுக்காக வந்தது. இந்த கேத்ரா காட் ரிப்போர்ட் வந்து விவசாய மேம்பாட்டுக்காக வந்தது. அடுத்து கிருஷ்ணசாரி ரிப்போர்ட் விவசாய பொருள்களுக்கும் நல்ல விலை கிடைக்கணும்னு சொன்னாங்க. கிருஷ்ணசாரி ரிப்போர்ட் வந்து விவசாய பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும்னு சொன்னாங்க. கிருஷ்ணசாரி ரிப்போர்ட். சாராய ரிப்போர்ட் வந்து கோஆபரேட்டிவ்ஸ்க்காக கொண்டு வந்தது. அடுத்து நம்ம பார்க்க போறது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் பிளானிங். எக்கனாமிக் growth இருக்கணும்னு சொன்னாங்க. வறுமை ஒழிப்பு, வேலை வாய்ப்பை உருவாக்கணும். எக்கனாமிக் இந்தியா ஈக்குவலிட்டியை சரி பண்ணணும். தன்னிறைவு அடையணும். செல்ஃப் சஃபிஷியன்ஸ் தன்னிறைவு அடையணும். மாடர்னைசேஷன் நவீனமயமாக்குதல். அடுத்து பிளானிங் கமிஷன் ஒரு டாபிக். 1950 மார்ச் 15 வந்தது. 1950 மார்ச் 15 வந்துச்சு, தொடங்கப்பட்டுச்சு. கேசி நியோகி கமிட்டி சொல்லி தான் இதை தொடங்கினாங்க. கேசி நியோகி கமிட்டி சொல்லி தான் தொடங்கினாங்க. பிளானிங் கமிஷனோட சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் சேர்மன் வந்து அப்போ யாருன்னா நேரு. கடைசி சேர்மன் யாருன்னா மோடி. கடைசி டெபுட்டி சேர்மன் யாருன்னா மாண்டக் சிங் அலுவாலியா. அவர் தான் கடைசி டெபுட்டி சேர்மன். டெபுட்டி சேர்மன் யாரா இருப்பாங்கன்னா சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர் தான் டெபுட்டி சேர்மனா இருப்பாங்க. பிளானிங் கமிஷன் உருவாக்குறவங்க படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த அளவு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. மெம்பர் ஃபுல் டைம் மெம்பராகவும் இருப்பாங்க, பார்ட் டைம் மெம்பராகவும் இருப்பாங்க. ஃபுல் டைம் மெம்பர்
4ல இருந்து 7 பேர் இருப்பாங்க. 4 to 7 பேர் இருப்பாங்க. பிளானிங் கமிஷனுக்கு உள்ள மற்ற இருக்கவங்க யார் யாருன்னா, பிளானிங் கமிஷன்ல உள்ள இருக்கவங்கள மற்றவர்கள் யார் யாருன்னா, சுப்ரீம் கேபினெட், எக்கனாமிக் கேபினெட், பேரலல் கேபினெட் இவங்களும் இருப்பாங்க. வண்டியின் 5வது சக்கரம்னு சொல்லுவாங்க. வண்டியின் 5வது சக்கரம். இதுல ஸ்கூல் புக்கு படி என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபுல் டைம் மெம்பர் வந்து 4 பேர், பார்ட் டைம் மெம்பர் வந்து 4 பேர். இது மொத்தம் வந்து 8 மெம்பர் இருப்பாங்க. டோட்டலா சொல்ல போனா 9 மெம்பர் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து. ஓகேங்களா? NTC இப்ப நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் NTC. அடுத்த டாபிக் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் NTPன்னு சொல்லுவாங்க. இது உருவாக்குனது 1952 ஆகஸ்ட் 6. 1952 ஆகஸ்ட் 6ல தான் உருவாக்குனாங்க. பிளானிங் கமிஷனை உருவாக்குறதுக்கு 5 இயர்ஸ் பிளானுக்கு இவங்க தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. பிளானிங் கமிஷன்ல உருவாக்குற பிளானிங்க்கு 5 வருஷம் பிளானிங்க்கு இவங்க தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. பிளானிங் கமிஷன்ல மாநிலங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா NTCல மாநிலங்கள் இருப்பாங்க. NTC நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன்ல மாநிலங்கள் இருப்பாங்க. NTCயோட சேர்மனும் பிரைம் மினிஸ்டர் தான். பிளானிங் கமிஷனோட செக்ரட்டரியும் NTCயோட செக்ரட்டரியும் ஒருத்தரே தான் இருப்பாங்க. பிளானிங் கமிஷனோட செக்ரட்டரியும் NTCயோட செக்ரட்டரியும் ஒருத்தரே தான் இருப்பாங்க. பிளானிங் கமிஷனுக்கு இவங்க ஆலோசனை மட்டும் தான் கொடுப்பாங்க. பிளானிங் கமிஷன்ல கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைஸை கண்டிப்பா கேட்கணும்னு கிடையாது கவர்மெண்ட். வருஷத்துக்கு 2 தடவை கூடும். இந்த NTC வந்து வருஷத்துக்கு 2 டைம், வருஷத்துக்கு 2 தடவை NTC கூடும். பிளானிங் கமிஷன்ல அண்ட் NTC ரெண்டையும் ஒழிச்சிட்டு, பிளானிங் கமிஷனையும் NTC ரெண்டையும் ஒழிச்சிட்டு வந்ததா நித்தி ஆயோக். பிளானிங் கமிஷனையும் NTC ஒழிச்சிட்டு வந்ததா நித்தி ஆயோக். டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ், திட்டமிடலின் வகைகள். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் திட்டமிடலின் வகைகள். ஆனுவல் பிளான், வருடாந்திர திட்டம்னு சொல்லுவாங்க. ஆனுவல் பிளான்ஸ் வருடாந்திர திட்டம்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பட்ஜெட் வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, அதுதான் இது. அடுத்து 5 இயர் பிளான்ஸ். 5 இயர் பிளான்ஸ்னா 5 ஆண்டுக்கு மட்டும் போடுவாங்க, அதுதான் 5 இயர்ஸ் பிளான்ஸ். அடுத்து பார் ஸ்பெண்டிங் பிளான், பிளான் அப்படின்னா நீண்ட கால திட்டம்னு சொல்லுவாங்க. நீண்ட கால திட்டம் அப்படி எப்படின்னா 2047க்குள்ள வறுமையை ஒழிச்சிரும்னு சொல்றது. 2047க்குள்ள வறுமையை ஒழிச்சிரும் சொல்றது. 2030க்குள்ள நம்ம ஓசோன் இதை ஒழிச்சிரும்னு சொல்றது, அந்த மாதிரி சொல்றது. அடுத்து ரோலிங் பிளான், சுழல் திட்டம்னு சொல்லுவாங்க. சுழல் திட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3மே வரும். ஆனுவல் பிளான் வரும், 5 இயர் பிளான் வரும், நீண்ட கால திட்டமும் இதுல எல்லாமே வரும். இதை உலக அளவுல கொண்டு வந்தது யாருன்னா, குன்னால் மிர்டால். இந்தியாவுக்கு கொண்டு வந்த யாருன்னா முராஜி தேசாய். பப்ளிக் செக்டார், அடுத்த டாபிக் நம்ம வருது பப்ளிக் செக்டர் பிளானிங். இதுல பொது திட்டமிடல் இருக்கும். கவர்மெண்ட் மட்டும்தான் இதுல பிளான் பண்ணுவாங்க. பிரைவேட் உள்ள வராது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கியூபா, சீனா, ரஷ்யா. அடுத்து பிரைவேட் செக்டார் பிளானிங், தனியார் திட்டமிடல். இதுல கவர்மெண்ட் உள்ள வர மாட்டாங்க. பிரைவேட் செக்டர்ல கவர்மெண்ட் உள்ள வர மாட்டாங்க, பிரைவேட் மட்டும் தான் இருப்பாங்க. பேர்ல பிரைவேட் செக்டர் இருக்குல்ல. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அமெரிக்கா, சிங்கப்பூர். மிக்ஸ்டு எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம். இதுல கவர்மெண்ட் பிரைவேட் ரெண்டுமே கலந்துருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா. அடுத்த டாபிக் தூண்டலின் உருவாக்க திட்டம். இதுல கவர்மெண்ட் டார்கெட் மட்டும் பிக்ஸ் பண்ணுவாங்க, அச்சீவ்மெண்ட் அவங்களே பண்ணுவாங்க. டார்கெட் கவர்மெண்டே பிக்ஸ் பண்ணுவாங்க, அச்சீவ்மெண்ட் அவங்களே பிக்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்தியால 1 to 7 5ஆண்டு திட்டத்தை இதுல தான் பண்ணாங்க. 1 to 7 5ஆண்டு திட்டத்தை இந்த இதுல தான் பண்ணாங்க. எது? தூண்டுதலின் உருவாக்க திட்டம். இது மூலமா தான் இதை பண்ணாங்க, 1 to 7. அடுத்து இண்டிகேட்டிவ் பிளானிங்னா சுட்டிக்காட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. சுட்டிக்காட்டு திட்டம். இதுல கவர்மெண்ட் டார்கெட் பிக்ஸ் பண்ணும், பிரைவேட் வந்து அச்சீவ் பண்ணும். இதுல வந்து கவர்மெண்ட் வந்து டார்கெட் பிக்ஸ் பண்ணும், ஆனா பிரைவேட் வந்து அச்சீவ் பண்ணும்.
எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 8 to 12 ஐந்தாண்டு திட்டங்கள் இதில் தான் பண்ணாங்க. 8 to 12 ஐந்தாண்டு திட்டத்தை இதில் தான் பண்ணாங்க. எது இண்டிகேட்டிவ் பிளானிங்ல. அடுத்தது செக்டார் வைஸ் பிளானிங். செக்டார் வைஸ் பிளானிங்னா துறை ரீதியான திட்டமிடல். இதுல அர்ஜென்டினா இருக்கும். தேங்க்யூ. ஆக்சுவலி நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா நோட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணி நம்ம படிச்சோம்னா அந்த அளவுக்கு மைண்ட் நிற்காது. நீங்களா நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா டக்கு நிற்கும். இதுல கம்பல்சரி எல்லா டிஎன்பிசிலையும் கேட்குற கொஸ்டின்ஸ் இதுல இருக்கு. ரெகுலரா ஒரு டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தவறாம இதுல பிளானிங் கமிஷன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.